5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் பாஜகவின் பலம் குறித்து விவரிக்கிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். நம் இந்தியாவில் மொத்தம் 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள். 7 யூனியன் பிரதேசங்கள்ல 2க்கு சட்டமன்ற அந்தஸ்து இருக்கிறது. ஒன்று புதுச்சேரி, அங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க. இன்னொன்று டெல்லி, இங்க ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்காங்க. இந்தியாவில் இருக்க 29 மாநிலங்கள்ல இந்த 5 மாநில தேர்தல்களுக்கு பின்பு பாஜக ஆட்சி செய்யும் மாநிலம் எத்தனை தெரியுமா? 13 மாநிலங்கள். காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலங்கள் எத்தனை தெரியுமா? அதில் பாதிதான், 7 மாநிலம். இதர இருக்கும் 7 மாநிலங்களை உள்ளூர் கட்சிகள் ஆட்சி செய்கின்றன. அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகள் மொத்தம் 7 மாநிலங்களை ஆட்சி செய்கிறார்கள். மீதம் இருக்கும் 2 மாநிலங்களில் இழுபறி நீடிக்கிறது. யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. பாஜகவும் ஆட்சி அமைக்கலாம், காங்கிரஸும் ஆட்சி அமைக்கலாம். பாஜக நாங்கள் தான் சொல்றாங்க, காங்கிரஸ் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் 29 மாநிலங்கள். 5 மாநில தேர்தல்களை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை காட்டிலும் உத்தரப்பிரதேசம் மிகப்பெரியது. மக்கள் தொகையில் இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம். அது மட்டும் இல்ல, ராஜ்யசபா சீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 31 சீட்டு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இருக்கு. மீதி இருக்க 4 மாநிலங்களை சேர்த்து பார்த்தாலும் 12 சீட் தான் வருகிறது. அதிக மக்கள் தொகை என்றால் அதிக எம்எல்ஏ சீட்டு. அதிக எம்எல்ஏ சீட்டுன்னா ராஜ்யசபா கோட்டா அதிகரிக்கும். ஆக ராஜ்யசபாவில் மசோதாக்களை சட்டமாக்குவதற்கு பாஜகவிற்கு இனிவரும் காலங்களில் சுலபமாக அமையும். அது மட்டுமில்ல, வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலிலும் பாஜக இன்னார்தான் வேட்பாளர், இவர்தான் அடுத்த ஜனாதிபதி என்று கை காட்டும் நிலைமைக்கு உத்தரப்பிரதேசத்தை வென்றெடுத்த பிறகு அந்த அந்தஸ்துக்கு பாஜக உயர்ந்து விட்டார்கள். 2019 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற இதுவரை அடித்தளமாக அமைந்து விட்டது எனவே கூறலாம். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.